சொல்லி தவளை அந்த எலிய தன்னோட முதுகோட கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள பாஞ்சுது. கொஞ்ச நேரம் தண்ணிக்கு மேல போயிட்டு இருந்த தவளை, இந்த எலிய எப்படியாவது மூச்சு திணற வைக்கணும்னு முடிவு பண்ணி, தண்ணிக்குள்ள இறங்குச்சு. தண்ணிக்குள்ள இறங்க இறங்க எலிக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. எலி கத்த ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த எலி தவளை தன்னை திட்டம் போட்டு தண்ணிக்குள்ள மூழ்கடிக்க பாக்குதுன்னு புரிஞ்சுக்குச்சு. இப்போ அந்த எலி ரொம்ப பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடுச்சு. வானத்துல பறந்து வந்துட்டு இருந்த கழுகு ஒண்ணு இந்த எலியோட சத்தம் கேட்டு கீழே குனிஞ்சு பார்த்தது. அப்போ எலி தண்ணி மேலே இருக்கிறத கவனிச்சது அந்த பருந்து. அந்த பருந்தோட கண்ணுக்கு இந்த எலி மட்டும்தான் தெரிஞ்சுது. தண்ணியில மிதக்கிற எலிய புடிச்சு சாப்பிட்றலாம்னு பருந்து வேகமா கீழே வந்து அந்த எலிய பிடிச்சது. ஆனா பருந்துக்கு ரெட்டை விருந்தா எலியும் தவளையும் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா தவளை தண்ணிக்குள்ள போகும்போது எலி தப்பிச்சிடக் கூடாதுன்னு நினைச்சு அதை தன்னோட முதுகோட கட்டிக்கிச்சு. இப்போ எலி தவளை ரெண்டுமே பருந்துக்கு விருந்தாயிடுச்சு. இப்போ எலிய பழி வாங்குறேன்னு முயற்சி பண்ண தவளையும் பருந்துக்கு விருந்தாயிடுச்சு.